السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாணவர்கள், கண்மணிகளே, அல்லாஹ்வுடைய நியாமத்தான ஆசுரா தினம் நம்மை நோக்கி வருகிறது. ஆசுரா என்றால் 10 நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆசுராவுடைய சிறப்புகள், ஆசுரா நாளில் அல்லாஹ் படைக்கப்பட்ட படைப்புகள் மற்றும் ஆசுரா நாளில் அல்லாஹ் நபிமார்கள் செய்த நியாமத்துகள், இதை நாம் 3ஆக தனித்தனியாக பிரித்து பார்ப்போம். முதலாவது, ஆசுரா நாளில் செய்ய வேண்டிய நல்ல அமல்கள். ஆசுரா நாளில் நோன்பு வைப்பது சிறந்ததாக இருக்கும். அது மட்டுமன்றி ஆசுரா நாளில் தர்மம் செய்வது, இன்னும் குளிப்பது, அனாதையான மக்களுக்கு அவள் தலையை தடவுவது. தலையை தடவுவது என்றால் அவளுக்கு நம்ம பணம் கொடுத்து அவங்க அவளுக்கு நம்ம உதவி செய்வது தலையை தடவுன்னு சொல்லுவாங்க. அது மட்டுமன்றி மார்க்க அறிஞர்கள் குடும்பத்துக்கு செலவு செய்வது, அதிகமான நஃபிலான அமல்கள் செய்வது, இதை போன்றவைகள் ஆசுரா நாளில் செய்ய வேண்டிய சிறப்பான அமல்களாகும். ஆசுரா நாளில் அல்லாஹ் படைக்கப்பட்ட படைப்புகள். அல்லாஹ் தஆலா ஆசுரா அன்று தான் இந்த வானம் பூமியை படைத்தான். அது மட்டுமின்றி ஆசுரா நாளில் தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இவைகளையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். இன்னும் நம்மளுடைய தக்தீரை எழுதிய பேனாவாகிய அந்த கலம் என்ற பேனாவையும், லவ்ஹுல் மஹ்பூல் என்ற அந்த ஏடையும் அல்லாஹ் தஆலா ஆசுரா அன்று தான் படைத்தான். அல்லாஹ் தஆலா ஆசுரா அன்று நபிமார்கள் செய்த நியாமத்தை பற்றி நாம் பார்ப்போம். முதலாவதான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாறு செய்வதால் அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்பட்டு பூமிக்கு அனுப்பினான். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். சுமார் 300 ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட நாள் ஆசுராவுடைய தினமாக இருக்கும். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு அதாப் வந்த நேரம் கப்பலில் இருந்தார்கள். அவர்களுடைய கப்பல் தரைக்கு எட்டிய நாள் ஆசுராவுடைய நாளாக இருக்கும். அது மட்டுமன்றி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள் மாற்றிக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளிக்கொண்டு வந்த நாள் ஆசுராவுடைய நாளாக இருக்கும். இன்னும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகோதரர்கள் கிணற்றில் தள்ளினார்கள். அந்த கிணற்றிலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளிவந்த நாள் ஆசுராவுடைய நாளாக இருக்கும். இன்னும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் ஆசுராவுடைய தினம். மேலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு பிரிந்த நாள் அவர்களுடைய கண் பார்வை போய்விட்டது. அழுது அவர்களுடைய கண் பார்வை அல்லாஹ் தஆலா அவருக்கு மீண்டும் கொடுத்த நாள் ஆசுராவுடைய தினமாக இருக்கும். ஹஜ்ரத் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்மு ஞானம் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்திய நாள் ஆசுராவுடைய நாளாக இருக்கும். இன்னும் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹலீல் என்ற பெயர் ஆசுராவுடைய நாள் என்று தான் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னாடி பல எதிரிகள் அவர்களை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு வருகிறார்கள். முன்பு பார்த்தா பெரிய கடல் இருக்கிறது. இவை இரண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது, என்ன பண்ணுறது யார் ரப்பே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் தடியை வச்சு இந்த கடலை பிளந்து விடுங்க, அடிங்க, அது பிளந்துடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தடியை வச்சு கடலை அடித்த பிறகு இந்த பிளந்துச்சு பாருங்க கடல், அந்த நாள் ஆசுராவுடைய தினமாக இருக்கும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லிய நாள் ஆசுராவுடைய நாளாக இருக்கும். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடம் சென்ற நாள் ஆசுராவுடைய தினமாக இருக்கும். இன்னும் சில கிதாபில் பெரியோர்கள் கூறுகிறார்கள், இந்த இவ்வுலகம் அழிவு ஏற்படும், இந்த உலகம் அழிக்கப்படும் நாள் ஆசுரா நாள் என்று அவர் சொல்லுகிறார்கள். ஒரு பெரியோர் ஒரு கிதாபை எழுதினாங்க. அவங்க பேர் சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொன்னாங்க, யார் ஒரு ஆசுரா நாள் அன்று
தன்னுடைய குடும்பத்திற்கு அதிகமாக செலவு செய்வாரோ, அதாவது அதிகமாக செலவு யார் செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப அதிகமாக மீண்டும் செல்வத்தை கொடுப்பான் என்று அவர் சொன்னாங்க. அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, நான் இது ஒரு 50 வருஷமாக இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் என் குடும்பத்துக்கு செய்கிறேன், அல்லாஹ் அதை எனக்கு கொடுக்குறான், திரும்பி அதிகமாக கொடுக்குறான் என்று நான் உணர்ந்து சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஆசுரா நாள் என்று தான் குழந்தைகளுக்கு கல்வி அதிகமாக அல்லாஹ் கொடுப்பான் என்று சில கிதாப்களில் பெரியோர்கள் எழுதுகிறார்கள். ஆக மாணவர் கண்மணிகளே, ஆசுரா நாளன்று நல்ல அமல்களும் நோன்பு நோக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.